நல்ல க்ரீமியான, திக்கான சேமியா பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு எம்டிஆர் சேமியா தான் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட். இதுவே ரோஸ்டட் இல்லாம நார்மல் சேமியானா, நீங்க ஒரு பேன்ல நெய் விட்டு சும்மா லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பாயாசம் நல்லாயிருக்கும். பேன்ல தண்ணி சேர்த்து அதில அந்த ரோஸ்டட் சேமியாவ போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி நல்லா சுண்டிருச்சு. சேமியாவும் வெந்துருச்சு. தண்ணி இதில லைட்டா இருந்தா பரவால்ல. அதிகமா ஆகிருச்சுன்னா திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்காது. இப்போ நம்ம இதில 3 கிளாஸ் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேமியாவும் பாலும் நல்லா கொதிக்கிற சமயத்தில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி பாதாம் அண்ட் முந்திரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம அது 2யும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டா அப்படின்னா நம்ம ட்ரை கிரேப்ஸ் கூட சேர்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ரோஸ்ட் பண்ண நட்ஸை நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மில்க் மேட் எதுவும் சேர்க்காமலே நல்லா க்ரீமியான பாயாசம் ரெடி ஆகிரும்.